போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடரும் நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு போக்குவரத்து பணிமனைகளில் இன்று மறியல் போராட்டம் நடைபெறும் என்று CITU அறிவித்துள்ளது. சென்னையில் மாநகர போக்குவரத்து தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பணிமனைகளிலும் மாநிலம் முழுவதும் பஸ் நிலையங்களிலும் மறியல் போராட்டம் நடைபெறும். இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிற சட்டவிரோதமாக இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த பேருந்துகளை மறிக்கக்கூடிய முறையிலே தடுக்கக்கூடிய முறையிலே எங்களுடைய மறியல் போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெறும். சென்னையை பொறுத்தவரையிலே மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டம், ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ளக்கூடிய முற்றுகை போராட்டம் சென்னையில் நடைபெறும் 11 மணிக்கு. மீதி இடங்களிலே பஸ் நிலையங்களிலே பகல் பல மணிகளில் அது நடக்கும். மத்தியானத்திலிருந்து அது நடக்கும். அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை, அந்த மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டத்தின் வழியாக போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன், தமிழகம் முழுவதும் 50% பேருந்துகள் கூட இயக்கப்படாத நிலையில் 95% பேருந்துகள் இயக்கப்பட்டதாக பொய்யான தகவலை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வளவு செலவு பண்ற அரசு ஒரு 70 கோடி செலவு வச்சிருந்தா எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்குன்னா தமிழ்நாடு பூரா 21,000 காவல்துறையினரை இந்த எங்களுக்கு பாதுகாப்புக்கு பணி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு 2,000 ரூபாய் போட்டால் 4 கோடி ஆச்சு. இது அவங்க வேற வேலை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளணும். நிறைய டிரைவர் வெளியே இருந்து ஹயர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நாகர்கோவில், திருநெல்வேலி பக்கம் நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்குது. முழுசா அங்க நீலகிரியில மழை பெஞ்சதுனால ஒரு வண்டி கூட போகல. எங்க ஆளுக்கு யாரையும் எடுக்கவும் போகல, ஆளே போகல. வண்டிகள்லாம் ஷெட்லேயே நின்றுது. ஆனால் அங்கே 100% வண்டி ஓடினோம். 100% ஓடலை. இதுதான் உண்மை. முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும். அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாரு, காலையில பேச்சுவார்த்தைக்கு நான் தயார்னு சொல்லிட்டு நேரம் அண்ணன் கலாம்பாக்கத்தில் போய் பேட்டியை கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. நாங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க, அதுக்காக போக தயார். அரசு பணம் இல்லை, செலவழிக்க பணம் இல்லைன்னு சொல்லும் போது இன்னைக்கு பிலிம் சிட்டிக்கு 500 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் பிலிம் சிட்டிக்கும் நமக்கு என்னங்க இருக்குது? தொழிலாளி டெய்லி கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி பத்திரிகை வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் நாங்கள் எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்நிலையில் தமிழக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார்.